ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சாறு எப்படி செய்ய போகிறோம். தக்காளி சாறு நமக்கு தக்காளி சாம்பார். நான் ஒரு குக்கரை வச்சு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். அரை கிலோ தக்காளி, 4 பேருக்கு அரை கிலோ தக்காளி போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுக்கணும். குக்கர் மூடி வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வெந்துச்சு. 3 விசில் விட்டு எடுத்துருக்குறேன். அதில் உள்ள தக்காளி தண்ணியை விட்டுட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு தோல் வேணால் வச்சுக்கலாம், வேணலைன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. ஒரு வானலை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு 2 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ரெண்டு வரமிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கருகாமல் எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் விழுத அதில் ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிடுங்க. நான் ஏற்கனவே வேக வச்சுருக்க தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வெல்லம் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வெல்லம், ஒரு ஸ்பூன் அளவு நெய், சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான நெய் ஊற்றிக்க வேண்டியது, தேவையில்லாட்டி விட்டுருங்க. சூப்பரான இட்லி, தோசை,
சாதத்தில் போட்டு சாப்பிட, சப்பாத்தி பூரியோடு சாப்பிட தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சாறு.